10 கோடியில அழகான சின்ன கிராமத்துக்கு ஒரு சுற்றுலா பூங்கா வரப்போகுதுன்னா அதுக்கு காரணம் இவர் போட்ட கூமாப்பட்டி வீடியோ தான். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டப்ரேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ, இப்படி இவர் பாசத்தோட கூப்பிட்டதுல நம்ம பயலுகள்லாம் கிளம்பி கொடைக்கானல் போற மாதிரி கூமாம்பட்டியை பார்க்க போயிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த ஊர் நிர்வாகமே அரண்டு போய் இங்க சுற்றுலா வர அளவுக்கு வசதி இல்லைன்னு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. தொடர்ந்து கூமாம்பட்டியை பற்றி மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் இவ்வளோ இயற்கையோடு இருக்கிற இந்த ஊருக்கு தேவையான எந்த அடிப்படையான கட்டமைப்புகளும் இல்லைன்னு தெரிய வருது. ஆரம்பத்தில் இவர் கூமாம்பட்டியை மினி ஐலாண்டும் அங்கே தண்ணி சர்பத்து மாதிரி இனிக்கணும். எங்க கூமாப்பட்டியை பாருங்க, அங்க பாருங்க அமேசான் காடு மாதிரி இருக்கா, இங்கிட்டு பாருங்க அந்தமான் தீவு மாதிரி இருக்கா, அப்படியே நேரம் வாங்க. இது அங்க கூமாப்பட்டி. எங்க வாழணுங்க, சொர்க்க பூமியில வாழணுங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போகணுமா, நேரடியா கூமாப்பட்டிக்கு வாங்க, சொர்க்கத்தை பாப்பீங்க. இவர் பாட்டுக்கு அடிச்சு விட்டாலும் இன்னைக்கு அந்த ஊர்ல சுற்றுலா பூங்கா அமையறதுக்கு காரணமே அவர் தான். இது மூலமா அங்க இருக்கிற மக்களுக்கு புது வாழ்வாதாரமே கிடைக்கும், பேருந்து வசதிகளும் கிடைக்கும். நாம் அங்க போய் கூமாம்பட்டியை குப்பை தொட்டியை ஆக்காம இருந்தா சரி. ஒருத்தர் சோசியல் மீடியால போட்ட வீடியோவால இப்ப மொத்த தமிழ்நாடும் கூமாம்பட்டியை திரும்பி பாக்குதுன்னா அதுக்கு காரணம் அவர் அந்த ஊர் மேல வச்சிருக்க காதல்.